Hi Kishore, hi Prashad bro. ஹலோ ஹாய். After after a long time நம்ம மூணு பேர் ஒன்றா வந்திருக்கோம். பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னாடி மீட் பண்ணதுன்னு நினைக்கிறேன் நம்ம காம்பினேஷன். ஐபிஎல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக இப்போ வேர்ல்ட் கப்புக்கு எல்லாரும் செட் ஆகிட்டாங்க. வார்ம் அப் மேட்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆஸ்திரேலியா அவங்க பர்ஃபார்மன்ஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க வார்ம் அப்லேயே. அவங்களெல்லாம் 260 அடிக்க விடுறாங்க வெஸ்ட் இண்டீஸை. இவங்க 220 அடிச்சுட்டு டிம் டேவிட 4 ஓவர் போட வைக்கிறாங்க ஆஃப் பிரேக்கு. என்னடா நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறப்ப. ஸோ நாளைக்கு வந்து இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் வார்ம் அப் மேட்ச் இருக்கு. எப்படி போக போகுது, இந்தியாவோட ஃபார்ச்சூன்ஸ் எப்படி இருக்கு இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்றத பத்தின வீடியோ தான் இது. ஸோ வேர்ல்ட் கப் டீம் இந்தியாவுக்கு எப்படி போக போகுது, பிரசாத் ப்ரோ நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல வேர்ல்ட் கப் வந்து எப்படி போக போகுதுன்னா வந்து இந்த தடவை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு இந்தியன் டீம் மேல. இவனுங்க எப்படியும் தோக்க தான் போறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவங்க போறானுங்க. சோ கரெக்ட், நல்லா தான். ஏன்னா எவ்ரி டைம் வந்து இந்தியா வந்து ஃபேவரட்ஸா போயிட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு கூட ஒருத்தன் போட்டிருந்தான், இந்தியா இஸ் கோயிங் இன்டு T20 வேர்ல்ட் கப் as நம்பர் 1 T20 சைடு அப்படின்னு போட்டிருந்தான். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாம போயிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஐபிஎல் வேற முடிஞ்சிருக்கு. ஆஸ் அ டீம் வந்து இவனுங்க நல்லா கம்பைன் பண்ணல. எல்லாம் வந்து பிரான்ச்சைஸ்லாம் போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நாளையோட பங்களாதேஷ் மேட்ச்ல வந்து அந்த 2-3 ஸ்பாட் வந்து கொஞ்சம் ஆன்சரபிளா இருக்கு. இவனுக்கு யார் அந்த 15 மெம்பர் ஸ்குவாட்ல 8 or 9 வந்து கன்ஃபார்ம். அந்த 2 ஸ்பாட் யார் ஆட போறாங்க அது வந்து நாளைக்கு டிசைட் பண்ணும். ஏன்னா நாளைக்கு எல்லாருமே பேட்டிங் ஆடலாம், எல்லாருமே பவுலிங் போடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நாளைக்கு சஹால் ஆடுவாரா, குல்தீப் ஆடுவாரா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து நாளைக்கு ஆன்சர் பண்ணும். இவன் ரிஷப் பந்த் ஆடுவாரா, சஞ்சு சாம்சன் ஆடுவாரா? எல்லாரும் சொல்றாங்க சஞ்சு சாம்சன் ரிஷப் பந்த் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவரு எவ்வளோ இருக்காரு, மேபி சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் இப்ப நல்லா இருக்கு. ஸோ டிராவிட் அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேரும் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃப்ரம் 2016 they have been working அந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல இருந்து. ஸோ இந்த காம்பினேஷன் யாரை ஆட வைப்பாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர். கோலி ஓபன் பண்ணுவாரா, ஜெய்ஸ்பால் ஓபன் பண்ணுவாரா, அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாளையோட மேட்ச் வந்து ஒரு மாதிரி கொடுக்கும். தூபே ஆட வைப்பாங்களா, ஆட வைக்க மாட்டாங்களா, பேஸ் பவுலர்ஸ் யார போவாங்க, இது மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும். அண்ட் பங்களாதேஷ் ஆல்சோ யூஎஸ்ஐ வாங்கிட்டு வராங்க வேர்ல்ட் கப் குள்ள. ஸோ நாளைக்கு ரிசல்ட் வந்து இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்க போறதுன்னு தான் வந்து we want to see. அண்ட் பும்ரா வந்து 4 ஓவர் போட்டா அழகா போட்டு வந்துருவாரு, அது பிரச்சனை கிடையாது. மத்த பும்ரா சப்போர்ட் பண்ற பவுலர்ஸ் வந்து எவ்வளவு நல்லா போடுறாங்க. அண்ட் இந்தியா வந்து பார்ட் டைமர்ஸ் யூஸ் பண்றாங்களா, இல்லாட்டி 5 பவுலர்ஸ் வச்சு 4 ஓவர் வச்சு முடிக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து திங்ஸ் டு see. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இல்ல இந்தியா வந்து கரெக்டா அந்த இதுக்கு நமக்கு லீக் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற போகுதுல, அதுக்கேற்ற மாதிரி டீம் காம்பினேஷன் ஒர்க் அவுட் பண்ண வைப்பாங்களா? இல்லை நேற்று ஆஸ்திரேலியா பண்ண மாதிரி சம்மந்தமே இல்லாம நான் எங்க டீம் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண போறது கிடையாது, மேட்ச் ப்ராக்டிஸ் கொடுக்கணும், அதனால ஃபார்ம் இல்லாத பிளேயர் அவ்வளவு பெருசா இப்போ ஐபிஎல் ஆடின யாரும் பெருசா அங்க ஆடல. அங்க ஆடினவங்களும் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல வெளியே உட்காந்த பிளேயர்ஸ் தான் ஆட வச்சிருக்காங்க. ஸ்டாயினிஸ் ஆட வைக்கல, இவரு மேக்ஸ்வெல் ஆட வைக்கல, பேட் கமின்ஸ் ஆடல, ஸ்டார்க் ஆடல, யாருமே ஆடல. ஆடாம இருக்க பிளேயர் ஆஸ்டன் நகர்லாம் ஓப்பனிங் இறக்கி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி அவ்வளவு மேட்ச் டைம் கிடைக்காத பிளேயர்ஸ் வந்து இறக்கி விட்டு அவங்களுக்கு மேட்ச் டைம் கொடுக்கணும். இல்ல ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ் கொடுக்கணுமா, இல்ல நாளைக்கே விராட் கோலி இறங்கி அவரு வந்து ஒரு சும்மா ஒரு வார்ம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நேற்று தான் விராட் கோலி வந்து ஃபிளை பண்ணாரு யூஎஸ்க்கு, டீமோட அவர் டிராவல் பண்ணல. இல்ல விராட் கோலி ஆடுவாரா எனக்கு டவுட் தான். பட் ஏன்னா ஒரு நியூஸ்ல படிச்சா, ஐ டோன்ட் நோ ஹவு ட்ரூ இட் இஸ், விராட் கோலி வந்து வார்ம் அப் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாளைக்கு என்ன பண்ணுவானுங்களா, இந்த ஹர்திக் பாண்டியாக்கெல்லாம் ஓவர் கொடுத்துட்டு பார்ப்பானுங்க. அந்த கண்டிஷன்ஸ்ல இவன் எப்படி போடுறான் ஹர்திக் பாண்டியா, அப்புறம் ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ஸ்பின் ஆறுதா இல்லையா, சஹாலுக்கு ஸ்பின் ஆறுதா இல்லையா, குல்தீப்புக்கு ஸ்பின் ஆறுதா இல்லையா, சிராஜ் எவ்வளவு நல்லா போடுறான், ஹர்ஷதீப்புக்கு பால் அப்படியே வெளில போறதா எப்படி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். பும்ராலாம் மேக்ஸிமம் ஒரு ஓவர் 2 ஓவர் போடுவாரு, சும்மா அப்படியே சும்மா கை சுத்திட்டு போவாருன்னு நினைக்கிறேன். அதை வச்சு இந்த சிவம் டூபே எல்லாம் இறக்கி விடலான்னு நான் பாக்குறேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி தான் அந்த 2-3 ஸ்பாட் யார் ஆட போறாங்க, சஞ்சு சாம்சனா இல்லாட்டி ரிஷப் பந்தா, இல்லைன்னா வந்து மிடில் ஆர்டர்ல சிவம் டூபே ஆடுவாங்களா, வேற யார் ஆடுவாங்க, இந்த மாதிரி 2-3 ஸ்பாட் எப்படி ஃபில் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் they'll play. இப்போ ஜடேஜா பாத்தீங்கன்னா 2 ஓவர் போடுவாரு. ஐ திங்க் நாளைக்கு 8-9 பேர் போலிங் போடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஜடேஜா போடுவாரு, சிவம் டூபே போடுவாரு, அதுக்கப்புறம் சிராஜ் போடுவாரு, அதுக்கப்புறம் பும்ரா மேக்ஸிமம் இவனுங்க வெறும் பவுலர் இல்லாத 2 பேரை வச்சு அவ்வளவுதான். நாளைக்கு
மேபி உங்களுக்கு நாளைக்கு ரிஷப் பந்த் நினைக்கிறேன். சவுண்ட் கேட்கலடா, சவுண்ட் கேட்கல. இல்ல இன்கமிங் கால் வந்தது, அது கட் பண்ண இப்போ. அதான் நேத்திக்கு நாளைக்கு அந்த ரிஷப் பந்த் அந்த ஜெய்ஸ்வால் தவிர எல்லாரும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பவுலிங். இப்ப ஜெய்ஸ்வாலுக்கு அந்த சின்ன பையன் குட்டி பையனை வேற ஓப்பனிங் எடுத்து இறங்கி அது எனக்கு இன்னொரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. விராட் கோலி ரோஹித் சர்மாவா இல்லாட்டி ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வாலா, அது இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. விராட் கோலி ஆட வைப்பாங்க தான் நினைக்கிறேன், ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் வேணும்ங்கிறதுக்காக. பட் பெருசா யாருமே இல்ல எனக்கு தெரியல, மேபி எனக்கு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா பின்னே ஐபிஎல்ல வந்து விராட் கோலி ஓபன் பண்ணாரு, சோ அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். எனக்கு ஜெய்ஸ்வால் ஆடினா இல்ல, அவர் ஆர்சிபிக்கு ஓபன் பண்ணிட்டு தான் இருக்காரு கண்டினியூஸா. ஆனா எனக்கு இன்னொன்னு தான் ஞாபகம் வருது, போன சீசன்ல தான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், முகமது ஷபி வந்து போட்டு ஒரு 4 விக்கெட் எடுத்துட்டு வார்ம் அப் மேட்ச்ல. அதுக்கு முன்னாடி அவரு சர்டனிட்டியாவே இல்லாம இருந்தாரு. வார்ம் அப் மேட்ச்ல அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்காக டீம் உள்ள சேர்க்க வேண்டியதா இருந்தது. லாஸ்ட் வேர்ல்ட் கப்னு தான் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி கூட ஏதாவது நடக்கலாம். நாளைக்கு வார்ம் அப் மேட்ச்ல ஏதாவது நல்லா பண்ணி அவங்க அவரு இன்ஃபேக்ட் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டாரு, லாஸ்ட் ஓவர் மட்டும் தான் போட்டாரு. அந்த மாதிரி நாளைக்கு பும்ரா யூஸ் பண்ணுவாங்க, சும்மா ஒரு 2 ஓவர் போட்டு பாப்பாரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் போட மாட்டார். அயர்லாண்டோட டைரக்டா இறக்கிடுவாங்க அவர்லாம். அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டிய மெயின் ஆள் யாருன்னா சஞ்சு சாம்சனும் தூபேவுமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கிரன்ச்சா ஒரு 20 பால்ஸ் 25 பால்ஸ் 50 அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யோசிப்பாங்க கொஞ்சம். ஒருவேளை மிடில் ஆர்டர்ல இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர், ஏன்னா இப்ப இருக்க கண்டிஷன் படி பார்த்தா 2 பேரும் இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி தோணுது. ஸோ அட்லீஸ்ட் ஒருத்தராக அதை ஃபிட் இன் பண்றதுக்கு நாளைக்கு அவங்களுக்கு குரூஷியல் கேமா இருக்கும். அக்ஷர் பட்டேல்லாம் கண்டிப்பா குரூஷியலா இருக்கும். ஏன்னா அக்ஷர் பட்டேலும் ஒரு நல்ல ஹிட்டர் தான். அவர் எல்லாருமே அண்டர்ஸ்டிமேட் பண்றோம், நல்ல ஹிட்டர் அவரு. ஸோ இதெல்லாம் வந்து நாளைக்கு டிசைட் பண்ணோம் எந்த அந்த மாதிரி அந்த 11s எப்படி இருக்க போகுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பாருங்க, சூரியகுமார் கன்ஃபார்ம், ரோஹித் சர்மா கன்ஃபார்ம், விராட் கோலி கன்ஃபார்ம், பும்ரா கன்ஃபார்ம், சிராஜ் கன்ஃபார்ம், குல்தீப் கன்ஃபார்ம், நிறைய ஒரு 7-8 ஸ்பாட் கன்ஃபார்ம். ஹர்திக் பாண்டியா கன்ஃபார்ம், ஜடேஜா கன்ஃபார்ம். 8 பேர் நாங்களே சொல்றோம். பண்ட் ஆர் சஞ்சு சாம்சன். நான் பண்ட் இன்னும் கன்ஃபார்ம் சொல்ல மாட்டேன், பண்ட் ஆர் சஞ்சு சாம்சன். அது இவங்க போக மாட்டாங்க. அவங்க வந்து ட்ரெடிஷ்னலி நான் நிறைய மேட்ச் ஆடி இருக்கேன், பண்ட்டுக்கு தான் போவேன். அண்ட் அந்த டீமுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்க மாதிரி இருக்கு. ரோஹித் பண்ட் அவங்களாம் ரொம்ப ஃபன்னியா, ரொம்ப என்ன சொல்றது, ரூம் மேட்ச் மாதிரி இருக்காங்க, டீம் மேட்ச் மாதிரி கூட இல்ல. அதனால இருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்காரு, பட் அது எனக்கு எவ்வளவுன்னு தெரியல. மேபி ஓகே ஓகே ஓகே. கிஷோர் ரொம்ப நேரமா சைலண்டா இருக்கு, 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இல்ல, முதல்ல வந்து நாளைக்கு கண்டிப்பா வந்து கோலி ஆட மாட்டாரு, ரோஹித் சர்மாவும் ஆடுவாரான்ற டவுட் தான். அதுக்கப்புறம் போலிங்ல தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அர்ஷ்தீப் அப்புறமேட்டுக்கா இவரு சாஹல் அவங்களெல்லாம் போட வச்சு குல்தீப் யாதவும் ஓவர் கொடுப்பாங்களான்றது எனக்கு தெரிஞ்ச டவுட் தான். ஏன்னா அந்த ஆள் ஸ்பெஷலிஸ்ட் கணக்கு. கன்ஃபார்ம் பும்ராக்கு வாய்ப்பே இல்லை, சிராஜுக்கும் கொடுக்க மாட்டாங்க. சிராஜ் ஸ்விங் பண்றாரு நியூ பால்னு சொல்லிட்டு. இப்ப அர்ஷ்தீப் என்ன பண்ண போறாருன்ற மெயினா பார்ப்பாங்க. விக்கியும் நீங்களும் சொன்ன மாதிரிதான், மேக்சிமம் வந்து அந்த 4-5க்கு சஞ்சு சாம்சனா, டூபேவா, பண்டா, இப்ப இவங்க 3 பேரையும் ஆட வச்சு 3 பேருமே நல்லா ஆட்டாங்கன்னா, போன வாட்டி பண்ண மாதிரி ஷமி மாதிரி தான் 3 பேரையும் உள்ள போடணும். அப்ப யாரெல்லாம் டிராப் பண்றது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும். குழுக்கள் முறை. அதனால வந்து அதுக்கு நானா யோசிப்பேன்னா, விக்கி சர்மா ட்ரெடிஷனலா போனோம்னா அவங்க இதுல வந்து ஆல்மோஸ்ட் 15 மென்ல வந்து ஒரு 11-12 நோன் ஃபேஸஸா இருக்காங்க. ஒரு 2 புது பவுலரை வச்சிருக்காங்க. சம் நேம் பார்த்தேன். அந்த 2 புது பவுலரை உள்ள போட விட்டு எப்படியாச்சும் இந்த விக்கெட் எல்லாம் கைட்டு விட்டாங்கன்னா இந்தியா கன்ஃபியூஷன் இருக்காது. சரி, அதே டீம் வச்சு விளையாடிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால இந்தியா இப்ப கன்ஃபியூஸ் ஆக போறாங்களா ஆக மாட்டாங்கன்றது நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதில் வேற அங்க 6 மணி, சாயங்காலம் 6 மணி. அதனால வந்து அந்த டைம் டியூ வராது போல இருக்கு. டியூ வரலன்னா அதுவும் தெரியாம போயிடும். டியூல நம்மளால போட முடியுமா போட முடியாதா, அந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. அதனால பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரிதான் ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் தான் போவாங்க. அப்படி ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் போனாவே ஒரு பிளேயர் அடி வாங்க போறாங்க. கோலி ஒன்றாலே அங்க சாயந்தரம் 6 மணி கிடையாது, காலைல 6 மணின்னு நினைக்கிறேன். இல்ல சாயந்தரம் ஆடுறாங்க, நைட் 8 ஆடுறாங்க. அதுதான்ப்பா இந்தியா டைம் நைட் 8 மணி தான், அங்க சாயந்தரம் 6 மணி. சொல்றியா? யூஎஸ் வாய்ப்பு இல்ல, துபாயே 1.5 மணி நேரம் தான். மார்னிங் 6 மணி. அதுதான் சொல்றேன், மார்னிங் 6 மணி. ஒரே நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் நானே டைம் பாக்குறேன். இல்ல டைம் பாரு, நம்ம தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. இல்ல நீ இதுலயே பாத்துரு. ஒரு நிமிஷம் இராண்டா. சரி சரி பாரு. இவனுங்க 6 PM 7:30-8 மணிக்கு தான் ஆரம்பிப்பானுங்க. சோ 6 PM வந்து சும்மா கமெண்ட் இல்ல இந்தியன் டைம் 8னா அங்க வந்து 10 மணி. சாரி, மார்னிங் 10 மணி.
மார்னிங் 10 மணி. மார்னிங் தான் இருக்கும், அதனால சொன்னேன் ஈவினிங் இருக்காது. மார்னிங் 10 மணி. இவனுங்க 6 மணி போட்டு 8 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கமெண்ட்ரி. அதான் நான் ஈவினிங் கனெக்ட் பண்ண சொல்லிட்டேன். மார்னிங் 10 மணி. இல்ல ப்ரோ 8 o'clock மேட்ச் ஆரம்பிக்கும், 8 or 7 ஆரம்பிக்கும். அது லைவ் ஸ்ட்ரீமிங் தான், கமெண்ட்ரி இருக்காது பெருசா. இல்ல மார்னிங் 6 PM போட்டுட்டால 6 PM தான் அந்த ப்ரீ மேட்ச் ஷோ எல்லாம் போட்டு அப்படியே ஆரம்பிப்பாங்க. நாங்க லீக் மேட்சஸும் அங்க காலைல 10 மணிக்கு தான் ஆட போறாங்க. யுஎஸ்ல 10 மணி, இங்க 8 மணி. நமக்கு விக்கி சொன்ன மாதிரி இந்தியன் வியூவர்ஷிப் வச்சு தான் இவனுங்க மேட்ச் எல்லாம் டிசைட் பண்ணுவானுங்கல்ல. இல்ல நிறைய மேட்ச் என்னென்னவோ டைம் இருக்கு. 1 மணி இருக்கு, நைட்டு, மார்னிங் இருக்கு, காலை 6 o'clock இருக்கு. நம்ம டைம் பிரகாரமே அது எல்லாமே அங்க ஒரு மேட்ச் ஒரு மாதிரி ஃபாலோ ஆகும். இந்தியா மேட்ச் மட்டும் நம்ம இந்தியா பார்க்கணும்னா நைட் 8 மணி வச்சுட்டாங்க. அங்க காலைல 10 மணி, வெயில் இருந்தா வெயில தான் விளையாடி ஆகணும். அதர் கண்ட்ரி டைம் ஷஃபிள் ஆயிட்டே இருக்கும். நம்ம டைம் கான்ஸ்டன்டா நைட் 8 மணி தான் இந்தியன் மேட்சஸ்லாம். இந்தியா மேட்ச் அண்ட் யூஎஸ்ல ஆடுற எல்லா மேட்சும் பகல்ல தான் ஆட போறாங்க, டியூல கிடையவே கிடையாது. ஸோ அதனாலதான் வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு போறான்னு அவ்வளவு பேர் பேசினாங்க. அந்த இதையும் விட்டாங்க இவங்க. ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் இன்னைக்கு காலைல 4 மணிக்கு டெலிகாஸ்ட். நமக்கு காலைல இங்க 4 மணி, அவங்களுக்கு நைட் 8 மணி. அதான் எனக்கு இவன் ரிங்கு சிங் இல்லாத ஒரு மாதிரி இருக்கு. பட் பரவாயில்ல, இருக்கிற டீம் வச்சு சப்போர்ட் பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. கிஷோர் கண்டினியூ. இது இந்த வாட்டி பிக்சர்ஸ்லாவே ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. நீங்க என்னதான் லீக முடிச்சிட்டோம்னாலும் சூப்பர் 8 இருக்கு. 4 குரூப், ஒரு மேட்ச், ஒரு டீம் 3 மேட்ச் ஆடணும். அந்த 3 மேட்ச்ல கண்டிப்பா அட்லீஸ்ட் 2-3 வின் பண்ணிட்டா நீங்க ஈஸியா உள்ள போயிடுவீங்க. 1 வின் பண்ணினீங்கன்னா 2 வின் பண்ணாம போயினா கன்ஃபார்ம் ஃபைனல் செமிக்கு போகவே முடியாது. அதனால இந்த வாட்டி செம்ம டஃபா தான் போட்டிருக்காங்க. இப்போ இன்னொரு பாயிண்ட் இருக்கு. நேற்றுதான் அனிருத்தா ஸ்ரீகாந்த் வீடியோல சொன்னாரு அவரு, இந்த லீக் கேம்ஸ் இருக்குல்ல, குரூப் ஸ்டேஜஸ், அதுல வந்து 2 டீம் போறாங்க. இந்தியா பாகிஸ்தான் போகுதுன்னு வச்சுக்கோ. பாகிஸ்தான் வந்து மேல கூட பினிஷ் பண்ணலாம், 1ல கூட. இந்தியா 2ல கூட பினிஷ் பண்ணலாம். ஆனா இந்தியா வந்து பாகிஸ்தானை பீட் பண்ணிருக்குன்னா 2 பாயிண்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க சூப்பர் 8க்கு. அந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்ப குரூசியல். அந்த 2 டீம் குவாலிஃபைங், ஆமா 2 குவாலிஃபைங் டீம்ல ஹெட் டு ஹெட் யார் வின் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு 2 பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகே. அது வந்து இந்த அந்த இடத்துல குரூசியலா இருக்கும். நெட் ரன் ரேட் பிளே பண்ணாது. பாயிண்ட் 4 டீம்ல இருந்து ஒரு டீம் வந்து 2 பாயிண்டோட வருவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் தான் பினிஷ் பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 டீம் ஆடி இருக்காங்கல்ல ஹெட் டு ஹெட், அந்த 2 டீம்ல யாரு பீட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு 2 பாயிண்ட் குவாலிஃபை ஆகிற 2 டீம்ல. பட் அது வந்து செம்ம தர விக்கெட். அது இந்தியா பாகிஸ்தான் வந்து நல்ல பேட்டிங் பிட்ச்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. புது ஸ்டேடியம், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செக்யூரிட்டி வச்சு ஆட போறாங்க. ஏன்னா நிறைய த்ரெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஹோப் அந்த மேட்ச் நல்லா நடந்து இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நேற்று இங்கே ஒரு போஸ்ட் பார்த்தேன். இந்தியா வந்து டாப்ல பினிஷ் பண்ணா அவங்க வந்து ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த குரூப்ல இருப்பாங்க. ஆமா, அதுதான் அந்த 4ல இருந்து யாரோ 2 பேர் தான் போவாங்க. அதுவும் இவனுங்களே போட்டிருக்காங்க. சீடிங் ஆஃப் இது சூப்பர் 8னு போட்டு இவனுங்களே கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா குரூப்ல தான் இருப்பாங்க சப்போஸ் குவாலிஃபை ஆனா. அது ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணாவா செகண்ட் ஃபினிஷ் பண்ணாவா? அது ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணா செகண்ட் ஃபினிஷ் பண்ணா குவாலிஃபை ஆனாலே அதுல 1-2 கிடையாது. குவாலிஃபை ஆனா இல்ல குவாலிஃபை ஆனா குரூப் ஸ்டேஜ் எப்படின்னா சூப்பர் 8ல குரூப் 1ல A1, B2, C1, D2, குரூப் 2ல A2, B1, C2, D1. இதான் ஃபிக்சர்ஸ். இது போட்டிருக்காங்களா? நேத்து வந்து புது அப்டேட் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபிக்சர்ஸ் தான் தாண்டி A1ல பினிஷ் பண்ணாலும் 2ல பினிஷ் பண்ணாலும் இந்தியாவுக்கு கூட இருக்க போற டீம், சப்போஸ் இந்தியா குவாலிஃபை ஆகுது, அங்க இருக்க டீம்ஸும் குவாலிஃபை ஆகுதுன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா தான். அதுல நியூசிலாந்துக்கு பதில் ஆப்கானிஸ்தானும் வரலாம். ஏன்னா அவங்க எல்லா டீம்லயும் யார் குவாலிஃபை ஆவாங்கன்ற ப்ரெடிக்ஷன் படி டாப் 8 டீம்ஸ் படி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் டீம்ல, செகண்ட்ல வந்து இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இன்னொன்றுல வந்து நியூசிலாந்து, ஸ்ரீலங்கான்னு நினைக்கிறேன். நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், இன்னொன்றுல ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா, இப்படின்னு அவங்களே விட்டுருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு டீம் இந்த 8 டீம் குவாலிஃபை ஆனா அதுதான் பிக்சர்ஸ். அதுவும் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதுல சப்போஸ் வந்து ஏதாவது அசோசியேட் கண்ட்ரிஸ் வந்து இவங்களை அப்செட் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. இப்போ வந்து நியூசிலாந்து பூல்ல வந்து நியூசிலாந்து அண்ட்
வெஸ்ட் இண்டீஸ் சொன்னா நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு பதில் ஆப்கானிஸ்தான் ஒரு டீமா வந்துட்டாங்கன்னா அப்ப அந்த பிக்சர்ஸ் மாறும். அப்பயும் இந்தியா கூட நியூசிலாந்து தான் வரும். அது ஒரு மாதிரி ட்ரிக்கியான ஒரு குரூப் தான். நிறைய அட்லீஸ்ட் 2 மேட்சா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஐ திங்க் 3 மேட்ச் அட்லீஸ்ட் 2 மேட்சா ஜெயிக்கணும். நல்லா இருக்க போறது. குட் கிரிக்கெட்டிங் மந்த் நம்மளுக்கு. ஒரு 1 மந்த் ஃபுல்லா கிரிக்கெட்டிங் நல்லா இருக்கு. அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது அவர் சொல்றப்ப. இப்ப நம்ம 2 டீம் குவாலிஃபை ஆகுதுன்னா அந்த 2 டீம் 8-8 ரெக்கார்டை வச்சு 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க சூப்பர் 8 உள்ள போறப்ப. ஆட்டோமேட்டிக்கலி 2 பாயிண்டரோட போறாங்கன்றது. ஆமா. இப்ப இந்தியா மட்டும் பாகிஸ்தான் கிட்ட உதப்பட்டு குவாலிஃபை ஆனா கூட ஒரு பேக் ஃபுட்ல தான் போவாங்க சூப்பர் 8க்கு. அது பெரிய பிரஷர் ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 4 டீம் 2 பாயிண்டோட வருவாங்க. நம்ம 0 பாயிண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து நம்ம ஆல்ரெடி 2 பாயிண்ட் வச்சிருக்கோம். அங்க 3 மேட்ச் நம்ம ஒரு 2 மேட்ச் சொதப்பட்டாங்கன்னா கூட ஒரு மேட்ச் ஜெயிச்சானா கூட 4 பாயிண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி அவன் நெக்ஸ்ட் 2 மேட்ச் வின் பண்ணா கூட 4 பாயிண்ட்ஸ் இருப்பான். நெட் ரன் ரேட் நம்மளுக்கு டிசைட் பண்ணும். சோ இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. ஐ திங்க் தெரியல மேபி ரொம்ப early predictions தான். பட் ஐ ஃபீல்ஸ் இந்தியா ஹேஸ் a good chance to qualify for the semi-finals or finals ன்னு நினைக்கிறேன். அங்க இருந்து வந்து இட்ஸ் a game good day or bad day தான் அன்னைக்கு. அது அந்த நான் இது சொன்னல அந்த சீடிங்ஸ் போட்டிருக்காங்க. அது வந்து ஆல்ரெடி இருக்க டாப் 8 ரேங்கிங்ஸ் வச்சு போட்டதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஆனா இந்தியா வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா, இப்ப இந்தியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா இது 4ல 2 பேர் தான் செமிஃபைனல் போற மாதிரி போட்டிருக்காங்க பிக்சர். இந்தியா நியூசிலாந்து அந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த சைடு இங்கிலாந்து பாகிஸ்தான், இங்கிலாந்து பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா, இன்னொன்னு யாரு வெஸ்ட் இண்டீஸ். அந்த 4ல 2 பேர் தான் போக முடியும். இங்கிலாந்து, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் நல்லா இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கும். சோ யாராவது ஒருத்தர் இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல யாரோ ஒருத்தர் மிஸ் அவுட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. பரவாயில்ல. ஸ்டில் a long way to go. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு 4 லீக் கேம் இருக்கா. 4 லீக் கேம் இருக்கு. அதை பத்தி ஜாலியா இந்தியா வின் பண்றதெல்லாம் ஜாலியா பாத்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம இன்னும் யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். சோ என்ன சொல்றீங்க? எனக்கு அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிஷோர் கிட்ட வந்து இந்த அசோசியேட் கண்ட்ரீஸ்ல எது, ஏன்னா அவன் நிறைய அசோசியேட் கண்ட்ரீஸும் பார்ப்பான். ஸோ அசோசியேட் கண்ட்ரீஸ்ல யாராவது பிக் டீம் இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீ ஸ்குவாட் பார்த்து சொல்லணும் இல்ல, அவங்களோட ஸ்பிரிட் வச்சு சொன்னா கூட ஓகே தான். இல்ல என்கிட்ட லிஸ்ட் வச்சுதான் நான் எனக்கு 5 டீம்ஸ் ஐடியா இல்லைல்ல. அதுல இப்ப குரூப் ஏல பார்த்தா கன்ஃபார்மா வந்து ஃபைட் கண்டிப்பா கொடுக்கப்பட்ட அயர்லாந்து. அந்த ஃபைட் வந்து இந்தியா மாட்டிக்குமா பாகிஸ்தான் மாட்டிக்குமா இருக்கு. அது வந்து கனடா இருக்காங்க. ஆனா கனடால வந்து என்ன ப்ராப்ளம்னா ஒரு 3 பிளேயர் தான் வெயிட்டா இருக்காங்க. சப்போஸ் அவனுக்கு போன வாட்டி மாதிரிலாம் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 பிளேயர் எக்ஸ்ட்ரா போட்டு போயிருந்தாங்கன்னா அவனுக்கு பயங்கர வெயிட்டா இருந்திருப்பானுங்க. ஆனா இவங்க 2 கனடாவை பாக்குறப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல 7 நல்ல பிளேயர் இருக்காங்க. கண்டிப்பா பேர் நீங்க படிச்சாவே உங்களுக்கே தெரியும். அவங்களாம் நான் இவங்க பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்டா. எல்லாம் இந்தியால இருந்து போனவங்க தான். அந்த சௌரவ் நேத்ராவல்கர் எல்லாம் இந்தியன். அதுதான் இவங்களாம் எனக்கு தெரியும்டான்னு சொல்ற மாதிரி அவங்களும் இருக்காங்க. ஆனா வந்து வெயிட்டான டீம்னு பார்த்தா கன்ஃபார்ம் இந்தியா பாகிஸ்தான் தான். டஃப் கொடுக்கணும்னு நினைச்சா அயர்லாந்து கொடுக்கலாம். இந்த குரூப்ல நான் ஏ குரூப்ல பெருசா எதுவுமே யோசிக்க மாட்டேன். இந்த B-C-D எல்லாம் ரொம்ப அநியாயமா ரொம்ப மோசமா தான் போட்டிருக்காங்க. B-ல ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அது கூட ஸ்காட்லாந்து நிறைய வாட்டி இங்கிலாண்டை விருப்பேற்றி இருக்கு. ஸ்காட்லாண்டும் சரி நெதர்லாண்டும் சரி. ஏன்னா இந்த ஸ்காட்லாந்து அவங்க எல்லாருக்கும் வயசே ஆகாதா தெரியல. திருப்பி அதே பிளேயர்ஸ் வெரிங்டன், முன்சே, அப்புறம் இவன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, அந்த ஸ்குவாட் அப்படியே வரானுங்க. அவனுங்க மேட்டோ கிராஸ் அவனெல்லாம் வயசாவதா ஆகலவே தெரியல. அவனுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கானுங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஓமன் சுத்தமா ஐடியா இல்ல. யாரோ இருக்காங்க. நாமிபியா அவனுங்களும் அதே மாதிரி பழைய எனக்கு இன்னமும் யூஎஸ்ஏ ஒரு லீக் ஏமாவது வின் பண்றாங்களோன்னு தோணுது. கனடா அடிப்பானுங்க போல. ஏன்னா நான் சொல்றேன் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபேஸ் இருக்காங்க. கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி கனடால தெரிஞ்ச ஃபேஸ் இல்ல. அதுதான் ப்ராப்ளமா இருக்கு இப்போ. அதனால நீங்க சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது இவன் அயர்லாண்ட கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு போல. யூஎஸ் ஏமாந்தான். வாஸ்தவம்டா. அயர்லாண்ட்ல என்ன ஒரே ஒரு பிளஸ்னா அவனுக்கிட்ட ஒரு 2-3 பேர் டாப் 10ல இருக்கவங்க இருக்காங்க. பேட்டிங்லயும் டாப் 10 பண்ணவனுங்க இருக்கானுங்க, பவுலிங்லயும் டாப் 10 இருக்காங்க. அவங்க அவ்வளவு சீக்கிரமா சோக் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் தான் அவங்க கிட்ட பிளஸ். கனடா கிட்டயும் இன்னொன்னு கூட கேட்கணும்னு தோணுது. சாரி இன்டர்வ் பண்ணதுக்கு. இந்தியா வந்து அந்த 2007 ODI வேர்ல்ட் கப் மாதிரி குரூப் ஸ்டேஜ்ல வெளியே போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல நான் வந்து ஏன் சொல்றேன்னா ஒரு ரெசரக்ஷன் தேவைப்படுது. அண்ட் கம்பீர் வர போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான அப்செட்ல இருந்து வந்து ஒரு பெரிய இதுக்கு போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
இல்ல அது பத்தி இல்ல, எனக்கு எனக்கு தாட்ஸ் வந்தது. பட் எனக்கு அது வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னா எங்க அங்க வந்து நம்ம யூஎஸ் கிட்ட உதவப்பட்டு போறானுங்க. யூஎஸ் கிரிக்கெட்டை வந்து பெருசா இது பண்ணணும், பிராண்ட் பண்ணணும், இந்தியாவை அடிச்சு வெளியே அனுப்பி ஏதாவது பண்ணிட போறாங்க யூஎஸ். நான் ஆல்ரெடி சொன்ன, ஐ மீன் நான் யோசிச்ச மாதிரி நான் என்ன யோசிச்சேன்னா 2012 ஆரம்பிச்சு 2022 வரைக்கும் எல்லா வாட்டியும் அட்லீஸ்ட் செமி இல்ல ஃபைனல் அப்படி போன டீம் இந்த வாட்டி அதுதான் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். இப்ப நீ நேற்று சொன்ன மாதிரி ஏதோ புதுசா மாட்டிருக்காங்க. குரூப் ஸ்டேஜ சொன்னனால கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபைல மாட்டிக்கினாங்க, சூப்பர் 8ல மாட்டிக்கினாங்க. அது கன்ஃபார்ம் 98% மாட்டிக்கினாங்க. 2% தான் உள்ள போறாங்க. எல்லாமே குவாலிட்டி டீம் வேற, 8 டீம் தான் பெஸ்ட் டீம் வரும்ன்றப்ப அங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. பெஸ்ட் ஸ்குவாட்னு சொல்ல முடியாது இந்தியா ஸ்குவாட். ஆமா, இங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா மொக்க பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா யாராச்சும் ஆடிடுவாங்கன்னா அது கிரவுண்டை பொறுத்துதான் இருக்கு. அந்த கிரவுண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கு. அது இப்போ குரூப் பில வந்து இந்த மாதிரி இருக்காங்க. ஓமன் சுத்தமா ஐடியா இல்லை. நான் போய் பார்த்தேன், ஸ்குவாடையும் பார்த்தேன், யாருமே அந்த பேரை படிச்சா கூட ஒண்ணுமே ஐடியாவே வரல. சரி, குரூப் பி கஷ்யப் பிரஜாபதி வந்து ஒரு மாதிரி இந்தியன்ல இருந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஓபனர், நல்லா ஆடுவாரு. இல்ல அதான் அசோசியேட் கண்ட்ரீஸ்ல எனக்கு என்னமோ யூஎஸ் பார்த்தாதான் ஏதோ பண்ண போறானுங்க போலன்னு தோணிட்டே இருக்கு, ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஏக்கு அப்புறமா சி ரொம்ப ஈஸியான குரூப், ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ். அவ்வளவுதான். எனக்கு அதுவே கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. அந்த டாப் 2 யார் வருவாங்கன்றது. சப்போஸ் ஆப்கானிஸ்தான் யாராவது அப்செட் பண்ணிட்டானுங்கன்னா ஆனா வந்து கரெக்ட். ஆனா வந்து வேற ஆப்ஷனே இல்ல. இப்ப இந்த குரூப்ல யாராச்சும் மாட்டி இருக்கணும்னா ஏல தான் மாட்டி இருக்கணும், பிலியோ மாட்டணும். பிலியோ 3 நல்ல டீம் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அப்படி பார்த்தா டீல 5மே நல்ல டீம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் டி சொல்ல வரேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான் ஏதாச்சும் பண்ணணும். வெஸ்ட் இண்டீஸ் அவங்கள தேவையில்லாம நான் மறுபடியும் சொல்லுவேன், ஸ்ட்ரென்த்தை காத்துக்கிறான்னு. சும்மா எல்லாம் போன மேட்ச்ல ஸ்ட்ரென்த்தை காமிச்சுட்டாங்க. நாங்க இப்படி அடிப்போம் அப்படி அடிப்போம், ஒரு தூக்கி அடிக்கிறது, இவர் எல்லாம் ரோஹன் பால் இந்த ஐபிஎல் வின் பண்ணி கொடுறானா பண்ணி விடுக்காம அங்க போயிட்டு 25 பால் 50 4 6 4 4 அடிச்சு வச்சிருக்கான். அந்த மாதிரிலாம் காமிச்சிட்டனால இப்ப பாத்துட்டு இருப்பாங்க. ரஷீத் கான் பாத்துட்டு இருப்பாரு, நூர் அகமது பாத்துட்டு இருப்பாரு, எப்படியாச்சும் காலி பண்ணும் அப்படிதான். பிராவோ பவுலிங் கோச் ஆப்கானிஸ்தானுக்கு வேர்ல்ட் கப்புக்கு. ஓ அப்படியா? ஆமா ஆமா, கன்சல்டன்ட் கோச் அவர்தான். அப்போ நீ சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் தான் மாட்ட போகுது. நியூசிலாந்து ஆடுவாங்க, சென்சிபிள் கேம் ஆடுற ஆள்லாம் இருக்காங்க, கேன் வில்லியம்சன், அப்புறம் மொட்டை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. இப்ப டி குரூப் பாத்தீங்கன்னா அநியாயம். பங்களாதேஷ், நெதர்லாந்து, நேபாள், சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா. இதுல யார் மொக்க டீம்? இல்ல யாரு வந்து கீழே மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு? நேபாள் கூட நல்ல கிரிக்கெட் விளையாடுறாங்க. அவனுக்கு ஏதோ ரெக்கார்ட் வச்சிருக்கானுங்க. ஹையஸ்ட் ரன் 10 பால். சொல்லு. இல்ல நேபாள் டீம் பார்த்து எக்ஸைட் ஆயிட்டேன். அதான் நிறைய ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. நம்ம பார்த்து யுவராஜ் சிங் ரெக்கார்டை உடச்சிட்டானுங்க. எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காங்க நேபாள் டீம் தான். கிஷோர் கண்டினியூ. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி சவுத் ஆப்பிரிக்கா பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஸ்குவாட் சூப்பரா இருக்கு. எல்லாமே ஈக்குவல் பேலன்ஸ்டு, ஈக்குவல் பேட்ஸ்மேன், ஈக்குவல் ஆல்ரவுண்டர், பவுலர்ஸும் நல்லா வச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு செம்மையா வச்சுட்டு. இன்ஜூர்டு போல ரவடா இன்ஜூர்டு, நார்கே இன்ஜூர்ல இருந்து வராரு. ஷம்சி நிகில் லெஃப்ட் ஆங்கிள் ஏதோ ப்ராப்ளமா நிறைய. இன்னைக்குதான் பார்த்தேன் இவர் வீடியோ, பீடாக் வீடியோ. 3 பேர் அவங்க ஸ்குவாட்ல இருந்து ஒரு ரீப்ளேஸும் பண்ணல, இதுவும் ஆடாமையும் இருக்காங்க. கோச்சையும் ஒரு ஓவர் கொடுத்து பார்த்தாங்க போல. வார்ம் அப்ல 26 ரன்னும் நம்ம கொடுத்துட்டு இருக்காரு. T20 வேர்ல்ட் கப் வந்து ஆனா கிவன் டே எவனுக்கா மாட்டுச்சுன்னா தெரியல. ஏன்னா அட்லீஸ்ட் 50 ஓவர் கேமாவது கொஞ்சம் ஒரு மாதிரி டெம்பரமெண்ட் வச்சு ஆடணும். T20 வேர்ல்ட் கப் ஆன கிவன் டே நீ 15 பால் ஆடி ஒரு 30-35 ரன் உங்களுக்கு மாட்டிக்கிச்சு. அதே மாதிரி 2-3 பேர் மாட்டிக்கிச்சுன்னா தெரியல. அது வந்து இட்ஸ் எனிபடி கேம் தான். ஏன்னா எனக்கு இந்த பங்களாதேஷ் வர்சஸ் யூஎஸ்ஏ எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. என்னடா இவனுங்க யூஎஸ்ஏ மேட்ச் நடக்கலங்க, மேட்ச் நடக்கல. இல்ல பங்களாதேஷ் சீரிஸ் சொல்றாரா? வார்ம் அப் ஆயிடுச்சு. இல்லடா வார்ம் அப் சொல்லலடா, பங்களாதேஷ் சீரிஸ் சொல்றாரு. யூஎஸ் மேட்ச் 2-0 ஜெயிச்சானுங்கல்ல. ஓ அதுவா? பங்களா இங்க வார்ம் அப்ல மேட்ச் நடக்கல. ஒரே நிமிஷம். ஆமா, ரெயின் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா அது வேற என்ன ஆகும் தெரியல. இந்தியாவுக்கு ஏதாவது 2 மேட்ச்
இல்ல அப்புறம் யூஎஸ் பாகிஸ்தான் எல்லாம் போயிட போறானுங்க சூப்பர் ஹிட். அதெல்லாம் அவ்வளவுலாம் இருக்காது ப்ரோ, அவ்வளவுலாம் இருக்காது. ரிசர்ஜன்ஸ்லாம் அவ்வளவு இருக்காது. மேபி ஐ டோன்ட் நோ, மேபி ரொம்ப நம்ம திங்க் பண்றோம்னு நினைக்கிறேன். ஒரு 5 கேம் முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த 4 கேம் இருக்கு, பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா, யுஎஸ் அந்த மாதிரில ஏதோ இருக்கு. மேபி அது நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குரூப் 8 வரும்போது யாரு ஹூ இஸ் குட் ஆன் தட் பர்டிகுலர் டேன்னு சொல்லிட்டு தான். இப்போ அதான் சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்திருக்கேன். நீ சொன்ன மாதிரி சப்போஸ் நார்கியா ரபடா இல்லைனாலும் அவங்க ஸ்டாண்ட் பைல வச்சிருக்காங்க, பர்கரையும் நெகட்டிவ் வச்சிருக்காங்க. பர்கர் நெகட்டிவ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க இன்னொன்னு பண்ணணும், ஓட்னில் பார்ட்மன் ஒருத்தனை வச்சிருக்காங்க, 31 இயர்ஸ், ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம். அவனை எங்கேயும் காட்டக்கூடாது, நல்ல பவுலர். அந்த பையனை திடீர்னு கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான மேட்ச் ஆடிடுவாங்க. அப்புறம் வந்து ஸ்பின்ல வந்து ஷம்ஷி, கேசவ் மகாராஜ் இருக்காரு. ஸோ கேசவ் மகாராஜும் இருக்காரு. ஃபார்ச்சூன் அந்த பையனும் இப்போ ஓரளவு நல்லா தான் போட்டுன்னு இருக்கான். ஸோ ஷம்சி ஏன்னா வேற லெவலு, ஷம்சியை கம்பேர் பண்ண முடியாது. பட் இவங்களும் நல்லா இருக்காங்க, பேட்ஸ்மேன்ல நல்லா வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேட்ஸ்மேன் குறையே இல்லை. மார்க்ரம், ஹென்ரிக்ஸ், மில்லரு, ஸ்டப்ஸ், டீகாக்கு, கிளாசன், ரிக்கல்டனும் இப்ப செம்ம பிளேயரு அவங்க டீமுக்கு. அதெல்லாம் அவனுக்கு டாப் 7 சூப்பரா இருக்காங்க. கன்ஃபார்ம் பழைய மாதிரி சோக் பண்ண மாட்டாங்க, அது மட்டும் நான் இந்த வாட்டி கேரண்டியா சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இவரு சொன்ன மாதிரி தான் பங்களாதேஷ் மாட்டிக்கு போறாங்கன்னு தோணுது, நல்லாவே மாட்டிக்கு போறாங்கன்னு தான் தோணுது. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 2022ல என்ன 11s வச்சுட்டு இருந்தாங்களோ அதே 11s எடுத்துன்னு வந்திருக்காங்க. 2 பேரும் நம்ம தான் மாறி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 50 ஓவர்ஸ்ல செம்ம சைடு அப்செட் பண்றாங்க யார வேணா. 2020 கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் இப்ப பேச்சுக்கு பங்களாதேஷோட அவங்களோட பிளேயர்ஸ் பேரை சொல்றேன், உனக்கு எல்லாருமே விளையாட மாதிரி தான் இருக்கும். டஸ்கின் அகமது, ஷாண்டோ, சௌமியா சர்க்காரு, அப்புறமேட்டுக்கா வந்து லிட்டன் தாஸ், முகமது அல்லா, ஷகீப் அல் ஹாசன், மெஹந்தி ஹாசன், முஸ்தாபிதுர் ரஹ்மான், ஷரீஃபுல் இஸ்லாம், இவனுங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த சீசனும் ஆடினவனுங்க தான். எக்ஸ்ட்ராவா நான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாருன்னா ரிஷட் ஹசைன், அப்புறமா தன்வீர் இஸ்லாம், இவங்க 2 பேரும் தான் புது ஆளுங்க. இவனுக்கு நாளைக்கு போட்டானுங்கன்னா இவனுக்கு என்ன பண்ண ஸ்பின் பவுலர்ஸ், இவங்க நாளைக்கு ஆடினானுன்னா இவனுக்கு என்ன பண்ண போறானுங்கன்றதான் இருக்கு காண்டி, வேற யாருமே இல்லை. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும், 2007 வேர்ல்டு கப் ஆரம்பிச்சு இந்த வேர்ல்டு கப் வரைக்கும் விளையாடுற ஒரே பிளேயர் ஷகீப் அல் ஹாசன். எல்லா வேர்ல்டு கப் ஆடி இருக்காரு, ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸ். ரோஹித் சர்மா 7 ஆடி இருக்காரு, கரெக்ட். சோ அந்த மனுஷனாச்சு இன்னும் அவுட், ஷகீப் அல் ஹாசன் இன்னும் அவுட்டே இல்ல, மொத்தமே ஆட்டா போல, அது ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2020 ரோஹித் சர்மா எல்லா வேர்ல்ட் கப்பும் ஆடி இருக்காரு, 2020 மட்டும். ஆமா 2020 ஆடி இருக்காரு, 9ல ஆடி இருக்காரு. ஆக்சுவலி 10 வரைக்கும் ஓடிஐ டீம்ல இருந்துட்டு வேர்ல்ட் கப்ல தான் டிராப் பண்ணாங்க. அதனால ரோஹித் சர்மா யார் தெரியுமா ரீப்ளேஸ் பண்ணாங்க? ரோஹித் சர்மா வந்து ஸ்குவாட்ல வாக்கின், ஆனா தோனி வந்து எனக்கு ரோஹித் சர்மா வேணா பியூஷ் சாவ்லா வேணும்னு சொல்லி பியூஷ் சாவ்லா ஆடினாராம். பியூஷ் எல்லா வேர்ல்ட் கப்பும் ஆடி இருக்காரு ரோஹித் சர்மா, எல்லா வேர்ல்ட் கப்பும் ஆடி இருக்காரு. ஓகே, எனக்கு தெரியல, இருக்கலாம். எனக்கு நான் என்ன நினைக்கிறேன், இந்த நேபாள், இந்த சவுத் ஆப்பிரிக்கா குரூப் பண்ண அவங்களாம் வந்து ஸ்பின் ஹெவி சைட். நேபாள்லாம் வந்து பயங்கர ஸ்பின், ஒரு மாதிரி நல்லா போடுவாங்க. அவங்கள்ட்ட ஏதோ மாட்ட போறாங்களோ எனக்கு தோணுது. மற்றபடி ஃபைன், தே மே பி கிரேட் பிளேயர் சவுத் ஆப்பிரிக்கா நீங்க சொன்ன மாதிரி. பட் ஸ்பின் சோக்ல மாட்டுவாங்க. ஏன்னா அந்த ரோஹித் பவுடர் எல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஆஃப் ஸ்பின் போடுவாரு, வாஷிங்டன் சுந்தர் மாதிரி. ஒரு மாதிரி அவங்களுக்கு குயிக்கா ஸ்ட்ரைட்டா வரும். அந்த மாதிரி வந்து நானா சொல்ல வரேன், இந்த வாட்டி அந்த மாதிரி யாரு மாட்ட போறாங்கன்னா நெதர்லாண்டும் பங்களாதேஷும் மாட்டிப்பாங்கன்னு சொல்றேன். மேபி சவுத் ஆப்பிரிக்கா நேபாளே உள்ள வந்துருவாங்க, அப்படி கூட நடக்கும். நெதர்லாந்து பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2020ல ஸ்ரீலங்கா ஹேட்ரிக்ல எடுத்து வச்சிருக்கா போல வனிதா அசராங்கா. அவங்களும் ரொம்ப நல்ல ஸ்குவாட் எடுத்து வந்திருக்காங்க இந்த வாட்டி. நீங்க நேபாள்ல அவங்க பயப்பட வேண்டியதே டிபெண்டர் சிங் தான் பேட்ஸ்மேனுக்கு, இது யாருமே பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன பவுலிங் கிளிக் ஆயிடுச்சு ஸ்ரீலங்காவுக்குன்னா அவங்க நல்ல டீம் இந்த வாட்டி. இப்ப இவரு பத்திரானாக்கு, துஷாரா அண்ட் இவன் சமீரா அவங்களுக்கு எல்லாம் கிளிக் ஆச்சுன்னா கரெக்ட். அப்புறம் பவுலிங்ல மதுசங்கா வேற இருக்காரு, சாரி மதுசங்கா வேற. அதான் அப்புறம் பவுலிங்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி கமி, அப்புறம் கரண், அப்புறம் நீங்க சொன்ன ராஜபன்ஷி, இவங்கதான். சோ இவங்களை தாண்டி பார்த்தா அந்த அளவுக்கு நிக்கல. இப்போ அவங்க அந்த ஒரு 2-3 ரெக்கார்ட் பண்ணனால தான் அவங்களை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அதை தாண்டி ஸ்ரீலங்காவும் சவுத் ஆப்பிரிக்காவும் ரொம்ப நல்ல டீம். அந்த குரூப் டீல பார்த்தா ஸ்குவாட் பார்த்தாலே அவங்க தான் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸ்ரீலங்கால வந்து இந்த வாட்டி நல்லாவே எடுத்துட்டு இருக்கானுங்க. எங்க தேடி கண்டுபிடிச்சாங்க அசரங்கா, அஸ்லங்கா, நிசாங்கா, குஷால் மெண்டிஸ், சமர விக்ரமா, தனஜய டி சில்வா, மேத்யூஸ் அவரை வேற சேர்த்திருக்காங்க மறுபடியும். கமிண்டா மெண்டிஸ் ஆடிட்டே இருக்காரு.
மேத்யூஸ் 36 வயசு தான் ஆகுது. 36 வயசு தான் ஆகுது. அப்புறம் தஷன் சனக்கா, அப்புறம் வந்து சமீரா, மதுசங்கா, பட்டிரானா, நூவான் துஷாரா, தீக்ஷனா, வெள்ளலாங், அந்த டுனிட் வெள்ளிலங்கா, இவங்க நல்ல ஸ்குவாடு. விக்கி சொன்ன மாதிரி செம்ம ஸ்குவாடு. கரெக்டா போலிங் போட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அதனால அதுவும் எப்படி பண்றாங்கன்ற மாதிரி தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அவங்களையும் பார்க்கணும். நான் இந்த வாட்டி ஓரளவுக்கு ஒர்க் பண்றாங்க. எத்தனை வாட்டாங்க அவங்களும் முக்கம் வாங்கினே இருப்பாங்க. பாவமா இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவை பார்த்தா. அட்லீஸ்ட் இந்த ஒரு வாட்டியாச்சும் ஏதாச்சும் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. பார்க்கலாம். ஸ்ரீலங்கா வந்து T20 சூப்பர் டீம். அவன் நம்ம ஏசியா கப்லயே பார்த்தோம், ஒரு கப்பே அடிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்து வந்துட்டு ஸ்ரீலங்கா T20ல சூப்பர் டீம் தான் எப்பவுமே. வேர்ல்டு இதுல வேணா சொதப்புறாங்க கொஞ்சம். 50 ஓவர்ஸ்ல இப்போ கொஞ்சம் அவங்க அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகாம இருக்க மாதிரி தெரியுது. 2020 நல்லா விளையாடுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து லீக் ஸ்டேஜ் தாண்டிடுவாங்க. அந்த குரூப் சூப்பர் 8 என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இன்னும் ஒரு டீம் இருக்கு, இவனுங்களுக்கும் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் வயசே ஆகாத மாதிரி தான் இருக்கு. நெதர்லாண்ட்லயும் எட்வர்டு, மேக்ஸ் ஒரவுடு, அப்புறம் இந்த இவன் எங்கல் பிரஸ்ட், இவன் ஐ மீன் விராட் கோலி பேட்ச், அந்த பையன் வெஸ்லி பேரசி 40 வயசு இன்னுமா அண்ணுகிறா போல. அப்புறம் பேட்ச் டி லீடு, லோக்வான் பீக்கு, அவங்களும் பால் விக்ரன்னு, அவங்களும் எல்லாமே பயங்கரமா வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வேர்ல்டு கப்ல பயங்கரமா பண்ணாங்க. கிட்ட வந்துதான் மிஸ் பண்ணாங்களே. நல்ல டீம். அதான் இந்த டி வந்து மட்டும் ஏன் இப்படி போட்டாங்கன்னு தெரியல. அந்த 5ல இருக்கிற ஒரு டீமே தூக்கிட்டு மாட்டி போட்டு விட்டுருக்கலாம். இப்போ ரெண்டு நல்ல டீம் குலுக்கல் முறையில் தான் எடுத்தாங்க டீம்ஸ் எல்லாம். அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க பாருங்க, எந்த டீமுக்கு எல்லாம் ஃபேவர் பண்ணிருக்காங்க பார்த்தா இந்தியாவுக்கு. பாகிஸ்தான் விட்டுருங்க, அது இந்தியாவோட அவங்க குரூப்ல ஆடணுன்றதுக்காக வச்சிருக்க டீம். அவங்க ஓசிலே ஓபி அடிக்கிறாங்க. இந்தியாவுக்கு ஃபேவரா வச்சிருப்பாங்க. அடுத்து இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போர்டு, இந்த 3 போர்டுக்கு தான் ஃபேவர் பண்ணும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ரிச்சஸ்ட் போர்டு. ஏன்னா இந்தியா, இங்கிலாந்து, அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா. அதான் இல்ல கரெக்ட் விக்கி சொன்னா. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா கூட, நமீபியா, ஓமன், ஸ்காட்லாந்து, நெதர்லாந்துன்னா கூட ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்காட்லாந்து லைட்டா தான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்காட்லாந்துல நெதர்லாந்து போட்டு ஸ்காட்லாந்து அங்க போட்டுருந்தாங்கன்னா இதுவே சூப்பர் குரூப். அதுதான் அங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க சூப்பர் 8க்கு வந்தே ஆகணும். அவங்க இருந்து காசு வருது, அவங்க வந்தே ஆகணும். அதுதான் பண்ணுவாங்க. கேட்டா குலுக்கணும், அதெல்லாம் சும்மா. என்னை பொறுத்தவரைக்கும் நீ சொன்ன மாதிரி அப்படி நந்தறதே, அப்படி நரண்டு அட்லீஸ்ட் 2025 சாம்பியன் ட்ரோஃபியாச்சும் கொஞ்சமாச்சு யோசி. T20 சும்மா T20ல யாரோனா உள்ள போட்டு ஒரு இந்த 2020 ஐ மீன் ஐபிஎல்ல லீடிங் ரன் ஸ்கோரர் யாரோ ஒருத்தர் ரியான் பராக் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பையனை கூட தூக்கி உள்ள போட்டு T20 வேர்ல்டு கப் அடிச்சல. அது மேட்டர் இல்ல, 50 தான் மெயின். ஸோ இந்த வாட்டி நீ சொன்ன மாதிரி குரூப்லயே வெளியே போயிட்டு டீமை மட்டுமே உடைச்சு புதுசா ரெடி பண்ணலாம், ஒரு 5 பேர் மட்டும் போதும் அப்படின்னு யோசிச்சு ஆனா 2025 சாம்பியன் ட்ரோஃபி வருது. பல வருஷத்துக்கு ஒரு பெரிய கப் வாங்கின ஃபீல் கிடைக்கும். அப்படி போனா எனக்கு பெட்டர். நீ சொன்னபடி எனக்கே ஓகே போயிட்டோம்னு தோணுது. ஏன்னா பெரிய ஃபார்மேட்டா பாக்கணும். விராட் கோலி அண்ட் ரோஹித்துக்கு லாஸ்ட் வேர்ல்டு கப்பா இருக்கும். 2020 வேர்ல்டு கப்ல லாஸ்ட் வேர்ல்டு கப்பா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் வேர்ல்டு கப்பே அதான் சொன்னாங்க. திருப்பியும் ஓடி போய் அவங்க கிட்ட நின்னுட்டாங்க. திருப்பி அந்த லாஸ்ட் வேர்ல்டு கப் வேணாண்டா, பிளேயர்ஸ் ஓட்டம்டா, அவ்வளவுதான்டா. பிளேயர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அதுக்காக அவங்க நல்லா பண்ணணும்னு நினைப்பானுங்கன்னு சொல்றேன் நான். ரோஹித்தும் புரியுது. இல்ல அது ரொம்ப யோசிக்க தேவையில்ல. அதிகம் அந்த 4 லீக் கேம் இருக்கு. அந்த 4 லீக் கேம் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்னொன்னா போவோம் தான் நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் என்ன அயர்லாந்து. இல்ல அதுதான் லீக். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது லீகோட போயிடுவோம் தான் பேசிட்டு இருக்கோம். இல்ல அது 100% I disagree with it, with the level and with the brand of Indian team. இல்ல ஏன் அப்படி நானும் சொல்றேன். நான் ஏன் இப்போ அப்படி சொல்றேன்னா, இவங்க சப்போஸ் லீகலா வின் பண்ணி செமி வரைக்கும் வந்துட்டாங்கன்னா அந்த கான்பிடன்ஸ்ல சாம்பியன் ட்ரோஃபி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. இதே ஸ்குவாட் எத்தனை வந்துடலாம், ஒரு 2 சேஞ்சஸ் மட்டும் பண்ணலாம் நினைப்பாங்க. ஏன்னா 2007 அப்படிதான் ஆச்சு. 50 ஓவர்ஸ் அடி வாங்கினோடனே எல்லா பிளேயரும் அடங்கிட்டாங்க, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், கோச் இல்ல, எதுவுமே இல்லைன்ட்டாங்க. அப்போ ஒரு அப்ரோச் பண்ணி அப்போ ஒரு புது டீம் ரெடி ஆகி அதுதான் இன்னொரு கூட்டணி இருக்கு. அதுக்காக மறுபடியும் ஒரு அடி வேணும்னு தான் நான் சொல்றேன். அடி வாங்கினா மட்டும்தான் ஏதாச்சும் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் இப்பயாச்சும் என்ன பண்ணுனா, ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சு உள்ள போயிருக்கூடாது. லாஸ்டா ஒரு மேட்ச் USA கிட்ட, அந்த மேட்ச் ஜெயிச்சாதான் இன்னும் இது பார்க்கல, ஸ்கெடியூல் பார்க்கல. இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சாதான் சூப்பர் 8 அந்த 0-2 பாயிண்ட்ஸ் அப்புறமா இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் நம்ம சூப்பர் 8 போக முடியும். அந்த நிலைமையாச்சும் வரணும், கான்ஃபரன்ஸ் போக கூடாது. அப்படி பண்ணாதான் ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகுமே. இதுக்கப்புறம் டீம் ஏதாச்சும் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. அதெல்லாம் 2 லீக் கேம் தோத்தாலே டூ ஆர் டை தான். அதுக்கு அடுத்து 2 கேம்
இல்ல Correct. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. அதெல்லாம் இவனுங்க ஜெயிச்சிருவாங்க. அயர்லாண்ட்லாம் ஓகே. அப்படி ஜெயிக்கிறாங்க, செமியில போய் தோத்துறாங்க, இல்ல ஃபைனல்ல போய் தோத்துறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்போ ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி இந்தியா வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து மினோஸ் கிட்ட ஆடுற மாதிரி அயர்லாந்து கிட்ட போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் வருது திருப்பி. பச்சை கலர் ட்ரெஸ் பங்களாதேஷ் கிட்ட வாங்கணும், அதே மாதிரி இப்ப அயர்லாந்து கிட்ட வருது. அடுத்து நம்ம ஸ்ரீலங்கா கிட்ட ஆடுவாங்க. இந்தியன் டீம் அவ்வளவு மொக்கலாம் கிடையாது ப்ரோ. பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இல்ல ஆக மாட்டாங்கதான். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கான்ஸ்பிரசி தியரி தான் பேசிட்டு இருக்கோம். இப்படி நடந்தா எப்படி இருக்கும்? அதெல்லாம் கஷ்டம். Group 8 வேணா சொல்லுங்க. மேபி நான் அது கூட சொல்லலாம். I'm still saying India will qualify for semis or finals னு சொல்றேன். இல்ல பண்ணுவாங்க. நானுமே இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கா, கூட இருக்க டீம்ஸ்க்கு பொட்டன்ஷியல் இருக்கான்னு தான் பேசிட்டு இருக்கோம். இந்தியாவை அப்செட் பண்ற அளவுக்கு டெஃபினட்டா தெரியல ப்ரோ. நான் பாருங்க T20 on a given day, any team, if it is their day, anything may happen. But நான் வந்து ICT வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் இஸ் a great team. நிறைய மேட்ச் வின்னர்ஸ், they are playing a great brand of cricket. So at least அந்த குரூப் ஸ்டேஜ் ஸ்கிரேப் பண்ணி அங்க அந்த சூப்பர் 6 or whatever சூப்பர் 4s வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும். அது கூட ஸ்கிரேப் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். செமிஸ் ஆர் ஃபைனல்ஸ், அதுக்கப்புறம் செமிஸ் ஆர் ஃபைனல்ஸ் இஸ் அபவுட் one good day or one bad day, அவ்வளவுதான். சோ இந்த வாட்டி ஃபிக்சர்ஸ் தான் ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு. இல்ல அதனால நீங்க கேட்ட இன்னொன்னு ஒரு செக்கும் போய் பண்ணேன். 2007 வேர்ல்டு கப் முன்னாடி இந்தியா ரேங்க் 4ல இருந்திருக்காங்க. 4th ரேங்க்ல இருந்த டீம் தான் போயிட்டு வேர்ல்டு கப்ல அவ்வளவு மொக்கம் வாங்கியிருக்காங்க. அது முடிஞ்சோடனே 7க்கு போயிட்டு இருக்காங்க ரேங்க் இந்தியா. ஓகேங்களா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்தியா ரேங்க்ல இருக்கு, ஃபர்ஸ்டோ செகண்டோ ஏதோ இருக்காங்க. ஓகே இருக்காங்க, அதே யோசிக்கணும். அந்த டைம் வந்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், இந்தியா டாப் 10ல இருந்திருக்காங்க. பங்களாதேஷ்க்கு அவங்க கிட்ட தான் நம்ம அடி வாங்கியிருக்கோம். அப்புறம் 6th இருந்த ஸ்ரீலங்கா கிட்ட அடி வாங்கியிருக்கோம். அதாவது அந்த மாதிரி நடக்கலாம், ஆனா நடக்காதுதான் பார்க்கலாம். அதனால இப்ப இருக்கிற ஸ்பான்சர் வியூவர்ஷிப்க்கு இந்தியா லீக்ல வெளியே போனாங்கன்னா யூஎஸ் பஞ்சத்துல போயிடும், வேற எதுவும் இல்ல. யூஎஸ் ஃபுல் பஞ்சத்துல போயிடும். ஏன் நம்ம நடத்தணும்ன்ற மாதிரி ஆயிடும். நான் ஒண்ணு சொல்றேன், ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு 2007 வேர்ல்ட் கப், அதுக்கப்புறம் அது ரிப்பீட்டே ஆகாது. சோ கண்டிப்பா இது ஐ கேவ் இந்தியா குட் சான்ஸ் டு குவாலிஃபை ஃபார் தி அட்லீஸ்ட் செமி ஃபைனல்ஸ். அங்க இருந்து ப்ராபபிலி பேஸ்ட் ஆன் தி ஃபார்ம் ஐ கேன் ஸ்பீக். சோ இப்போ வரைக்கும் ஐ கேன் டெல் them that they will scrape through to the semi finals. செமி ஃபைனல் வரதாங்க ஃபிக்ஸ்டர்ஸ் மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க எல்லா வாட்டியும். அதனாங்க இந்த வாட்டி ஏதாச்சும் நடக்கணும்னு சொல்றேன். இல்ல அப்பதான் யோசிப்பாங்க. இந்த தடவை பாருங்க, இந்த தடவை வந்து குரூப்லயே சம்மடி. ஸ்ரீலங்கா வெரி வெரி அன்பிரடிக்டபிள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா. சோ இந்த 3 டீம்ல அட்லீஸ்ட் நம்ம ஜெயிக்கணும், 2 டீமா ஜெயிக்கணும். சோ அப்படி இருந்தாதான் நம்ம வந்து செமிஃபைனல். அந்த ஒரு டீம் வந்து பை சான்ஸ் ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ we have to beat New Zealand and Australia. So New Zealand-ஓட T20 record India is having a very bad T20 record, especially at World Cups. இந்தியா ஜெயிச்சதானே தெரியல. ஆஸ்திரேலியா உங்களுக்கு அந்த வேர்ல்ட் டோர்னமெண்ட்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு தெரியும், ICC டோர்னமெண்ட்ஸ் தான் they always play their A game. and வேர்ல்ட் கப்ல வேற இந்தியா உதவாங்கிருக்கும் 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல. அது ஒரு ரிவெஞ்ச் கேமா இருக்கும். சோ இந்த 2 கேம்ல இந்தியா ஹேஸ் டு வின். சோ அது நான் கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து அதனாலதான் ஐ திங்க் ஹர்ஷதீப் சிங் கூட கூட்டிட்டு போவாங்க. டிராவலிஸ் ஹெட் இஸ் ஹேவிங் a bad time against the left arm swing bowlers. Maybe டிராவலிஸ் ஹெட் versus ஹர்ஷதீப் சிங் வந்து ஒரு மேட்ச் அப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள், சோ அதை ஸ்கிரேப் பண்ணி அவங்க ஃபைனல் செமிஃபைனல்ஸ் போயிடுவாங்க தான் நான் சொல்றேன். இல்ல அதுக்கு முன்னாடி அவர் வந்து ரைட் ஆர்ம் கிட்டே அடி வாங்கணும். அவர் சப்போஸ் இந்த வேர்ல்டு கப்ல ரைட் ஆர்ம் கிட்ட அடி வாங்காம ரைட் ஆர்ம் அஷ்னியன்ட்டார்னா அவர் லெஃப்ட் ஆர்ம் ஆடிடுவாரு இந்தியா கிட்ட வரப்போ. அவர்கிட்ட இருக்க இன்னும் அவர் மொத்த வீக்னஸ் கண்டுபிடிச்சு அவர் ஏதாச்சும் பண்ணா மட்டும்தான், அவரை நம்ம நிறுத்தினா மட்டும்னா நீங்க சொன்ன மாதிரி இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்ல ஹர்ஷதீப்க்கு ஒர்க் ஆகும், இல்ல ஹர்ஷதீப்க்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்கு. இப்ப சொன்னா ஸ்டார்க்கே போய் சொல்லிடுவாரு, இதான் உன்னோட வீக்கு, இதை மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஃபுட் ஒர்க்கை போட்டு ஆடிடுறா முடிஞ்சிச்சுலாம் சொல்லிட்டாருன்னா அப்புறம் அவர் அதுலயே ஆடுவாரு. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் வீக்னஸ்க்கு. பாக்கலாம் நாளைக்கு வந்து கன்ஃபார்ம் செம காமெடியா தான் இருக்கும் மேட்ச். மேபி இந்தியாவும் மொக்க பண்ணலாம், அவனுங்களும் மொக்க பண்ணலாம், ஜாலியா ஏனாத்தனமான ஆடுவாங்க. அந்த ஒரு 3 பிளேயர் கஷ்டப்படுவாங்க உள்ள வர்றதுக்காக. இந்தியால 3 பிளேயர் கஷ்டப்படுவாங்க எப்படியாச்சும் 11 ஐ திங்க் இந்தியா நாளைக்கு 10 பவுலர்ஸ் யூஸ் பண்ண போறாங்க, 20 ஓவர் போட போறாங்க. 10 2s or 20 எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல பிராக்டிஸ் மேட்ச் ரோஹித் சர்மா கூட போட்டு போவாரு, சும்மா போடலாம் 2 ஓவர்னு. எல்லாரும் யூஸ் பண்ணலாம். சோ பாப்போம். சோ நாளைக்கு வார்ம் அப் முடிஞ்சதும் கண்டிப்பா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்க பிக்ஸ் சொல்றீங்க, நல்லா பண்ணுவாங்கன்னு. இல்ல 2 picks to go to the semi-finals, early predictions. ஓ யார் 2 பேர் கண்டிப்பா போவாங்க செமிஃபைனல்ஸ்? ஃபைனல்ஸே வெச்சுக்கோங்க 2 picks who will go to the finals. நான் யோசிக்கிறேன், நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. I will go with India Australia. Repeat of 2020 World Cup.
ஓ, அங்க இந்தியா வின் பண்ணுவாங்கன்றீங்க. ஆஸ்திரேலியா எல்லா மேட்சும் ஜெயிக்கணும், அங்க மேட்ச் போய் தோக்கணும், அது இந்தியா வந்து போய் ஜெயிக்கணும். அதுதான் இதுக்கு இது. டிராவல் இஸ் ஃபர்ஸ்ட் பால் கோல்ட். நீங்க இந்தியாவை இப்ப பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்றீங்க, அவங்க பரம்பரையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கவனுங்க. நடுவுல 2 மேட்ச் அடி வாங்குற மாதிரி அடி வாங்குவானுங்க, அப்புறம் வருவானுங்க கரெக்டா. எனக்கு தெரிஞ்சு இந்தியா போயிடுவாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் மேபி தெரியல எனக்கு வந்து இந்தியா வில் ஸ்கிரேப் த்ரூ தி ஃபைனல்ஸ், அது மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா லாஸ்ட் வேர்ல்ட் கப் வேற இது, சாம்பியன்ஸ் ட்ராஃபி. நீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி பத்தி பேசுறீங்க, அது பாகிஸ்தான் நடக்குது, நம்ம ஆளுங்க போவாங்களான்னு தெரியல. ஒரு ரூமர் வந்துட்டு இருக்கு, இஃப் இந்தியா டசன்ட் கோ டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேபி ஸ்ரீலங்கா போவாங்க. ஸ்ரீலங்கா ஒரு சம் அதர் டீம் யாரோ அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். சோ பாகிஸ்தான் நடந்துட்டு இருக்கு, நம்ம ஆளுங்க போவாங்களான்னு கூட தெரியல. அதுவும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். சோ அதுக்கப்புறம் இதை விட்டோம்னா நம்மளுக்கு அந்த 27 வேர்ல்ட் கப் தான். சோ அது கூட நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாக்கு வந்து ஒரு ஃபைனல் வேர்ல்ட் கப் ஆர் சம்திங். சோ 26ல மேபி இன்னொரு 2020 எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். 2026 பட் அதெல்லாம் ஆட மாட்டாங்க ப்ரோ. கம்பீர்லாம் வந்தா சான்ஸே இல்ல ப்ரோ, சொல்றேன் பாருங்க. கம்பீர்லாம் வந்தா சான்ஸே கிடையாது. யங்ஸ்டர்ஸ் தான் ஃபுல்லா. ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வெங்கடேஷ் ஐயர், கேகேஆர் ஸ்குவாட் அப்படியே 5 பேர் வந்துரும். ஸ்ரேயஸ் ஐயர் டு கேப்டன் இந்தியா, ரிங்கு சிங் அப்படியே வந்துருவாங்க. அவனுங்க இந்தியனுக்கு ஒரு பாருங்களேன், சும்மா பேசணும்னு சொன்னாலும் இவ்வளவு இருக்கானுங்க. இந்தியா ஆடுற அளவுக்கு பொட்டன்ஷியலா எப்பா சாமி. ரிங்கு சிங் வந்துருவாரு, வருண் சக்கரவர்த்தி எல்லாம் வருவாரு. அவர் ஒரு மாதிரி ப்ரோ, ஒரு மாதிரி இதுதான் அவரு, ரொம்ப ஒரு மாதிரி டிராவிட் மாதிரி எல்லாம் இல்ல. கம்பீர் வந்து ஒரு மாதிரியான ஒரு ஆள் தான். கிஷோர் ஃபைனல்ஸ் யார் 2 பேரு ஏர்லி பிக்ஸ்? இல்ல வேணாம்டா, நான் ஒரு 2 பேரும் மைண்ட்ல வச்சிருக்கேன், சொன்னா அப்புறம் அவங்க வரமாட்டாங்க. டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட்ல கரெக்டா தானே சொல்லுவேன், சொல்லு பரவாயில்ல. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா, ஐ மீன் சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து வரட்டும், கப்பே அடிக்கிற டீம் ஏதாச்சும் ஒன்று அடிச்சுன்னு போட்டோம் சந்தோஷமா. நான் கூட இப்படிதான் சொல்லுவேன். ஓகே தான், நானுமே அந்த 2 தான் பிக் பண்றேன். ஒரு நியூ டைட்டில் வின்னர் இருந்துட்டு போட்டோம். பாரத பண்பாடே இல்லையாப்பா உங்களுக்கு எல்லாம். இந்தியா பாவம்ப்பா. நம்ம எவ்வளவு நீங்க ஸ்குவாடுன்னு ஒண்ணு இருக்கு ப்ரோ, ஒரு நல்ல 2 பவுலரு 2 நல்ல ஸ்பின்னரு அப்படி இருக்கணும். பினிஷர் ரோலே இல்ல இந்தியாவுக்கு. யாரு பினிஷ் பண்ணி கொடுப்பா? ஒரு பிக் 6 ஹிட்டர்ஸே கிடையாது டவுன் ஆர்டர்ல. அக்ஷர் பட்டேல் இருக்கான் பாருங்க, வருவான் பாருங்க. அக்ஷர் பட்டேல் முடிச்சு கொடுக்குறானா இல்ல நானே கேக்குறேன். அக்ஷர் பட்டேல் அடிப்பாரு. 6 பால் 17ன்றப்ப அக்ஷர் பட்டேல் அடிப்பாரு. சொல்லுங்க, இது மட்டும் சொல்லுங்க, அடிப்பாரா? அடிப்பாரு. ஜடேஜா இருக்காரு ப்ரோ. ஏன் ப்ரோ ஜடேஜா எல்லாம் ரூல் அவுட் பண்றீங்க? ஜடேஜா கிடையாது ப்ரோ. ஜடேஜா ரொட்டேட் பண்ணி கொடுன்னு ஒருத்தர் அடிக்கணும். அது நினைச்சா ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா அவரும் இப்ப ஃபார்ம்ல இல்ல. அவர் எப்படி பண்றாருன்றத வச்சுதான் இருக்கு. ஒரே ஒரு நல்ல பினிஷர் இந்தியாவுக்கு இப்ப இருக்கிறது ஹர்திக் பாண்டியா தான். நல்லா சவுத் ஆப்பிரிக்கால எடுத்துக்கோங்க, ஸ்டெப்ஸே பண்றான் அந்த வேலைய. 19 பாலுக்கு 50 அடிக்கிறான் டவுன்ல வந்துட்டு. அதுக்கடுத்து நீங்க சவுத் ஆப்பிரிக்கால எடுத்துக்கோ, சாப்மேன் இருக்கான். அவன் கிளின்னு கிளிப்பான் சாப்மேனும். அவனுங்க இவனே டவுன்ல ஆடுவாங்க போல. சந்தோஷமா இருக்கு. ஆமா, நீங்க இந்த மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் இந்தியா வந்து எவ்ரிபடி இஸ் ரூலிங் இந்தியாஸ் ஹோப்ஸ். இந்தியா வேஸ்ட் சொல்லி இந்தியா வச்சிருக்காங்க. அங்க இருந்து ஆமா, அங்க இருந்து இது வரைக்கும். ஆனா இந்த வாட்டிதான் ஸ்குவாடே நம்ம பாக்குறப்போ இவங்க ஃபேவரட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லாம இருக்கு. நீங்க இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியா அடிப்பாங்க, கண்டிப்பா இந்தியா அடிப்போம். செம்ம டீம். இந்த வாட்டி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது கிஷோர் இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ பேசுறப்போ சொல்லலாம், இந்தியா வந்து எப்பவுமே நாங்க தான் பெஸ்ட்ன்ற மாதிரி போயிட்டு தோப்பாங்க. இந்த வாட்டி எல்லாருமே எதிர்பார்க்காம இருக்கப்போ போயிட்டு வின் பண்ணாங்கன்னா நல்லதுன்னு, அப்படின்னா நல்லதுதான். அந்த மாதிரி இப்போ ஏர்லி டாக்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கு. நோபடி ஹஸ் டோல்ட் இந்தியா வில் வின் தி கப். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் பாப்போம், அது வந்து கண்டிப்பா நடக்கும். அதுதான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நியூசிலாந்து, விக்கி சொன்ன நியூசிலாந்துல போய் பார்த்துட்டு இருக்கேன். வில்லியம்சன், மிச்சல், சாப்மன், பிலிப்ஸ், ஃபின்னாலன், கான்வே, பிரேஸ்வெல், நீஷம், சாண்ட்னர், ரவீந்திரா, போல்ட், ஃபர்குசன், சவுத்தி, ஹென்ரி, 15 பேருமே இந்தியா 2020 ஸ்குவாட் மாதிரி வச்சிருக்கானுங்க. அதனால இந்த மாதிரி ஒரு ரிசர்விங் ஸ்குவாடு வரட்டும் ஃபைனலுக்குன்றனால சொல்லின்னு இருக்கோம். அதான், வேற எதுவும் இல்ல. எனக்கு என்னமோ ஸ்ரீலங்கா கூட ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் ஸ்பின் பண்ண போறாங்கன்னு தான் தோணுது. அவனுங்க கூட ஃபைனல்ஸ் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸ்ரீலங்கா எனக்கு அவங்க பவுலிங் சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல 3 ஃபைனல் ஆடி இருக்காங்க ஆல்ரெடி. 2 வின் பண்ணிருக்காங்க. நியூ பால்ல நல்லா போடுறவங்க மட்டும் இல்லன்னு சொன்னாரு பீடாக். சமீராக்கு கிளிக் ஆனதான் போல இருக்கு. இல்லைன்னா நியூ பால் கரெக்டா ஸ்விங்கும் பண்றதுக்கு, கரெக்டா அங்க கண்டெயின் பண்றதுக்கு ஆள் இல்ல. அவங்க
அவர் வந்து ஒரு ஓவர் தான் யூஸ் பண்ணணும் தீக்ஷ்ணா, அங்கேயே 2-3 ஓவர் அவரை ஸ்பார் பண்ணிட்டாங்கன்னா மிடில் ஓவர் அடி வாங்கிடும் சொன்னாரு. இல்ல பீடாக் யார் சொன்னாரு ப்ரெடிக்ஷன் சொல்லலையா? பீடாக் நான் பார்க்கல. பீடாக் 4 பேர் சொன்னது வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. ஆனா வர்றது கஷ்டம்னாரு. இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து நினைக்கிறேன். இல்ல இங்கிலாண்டும் கஷ்டம்னு சொல்லிட்டாரு அவர். செமிஃபைனல்ல வந்து தோத்துருவாங்கன்ட்டாரு. இல்ல செமிஃபைனல் வரவே கஷ்டப்படுன்னு சொல்லுவோம். இந்தியா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ் நினைக்கிறேன், இன்னொரு டீம் ஏதோ நியூசிலாந்து. ஆமா நீ சொன்ன மாதிரி கரெக்ட் தான். அவர் சொன்ன மாதிரி தான், ஒண்ணுமே இல்ல. சமீரா, மதுசங்கா, பத்திரானா, துஷாரா 4 பேர் தான் இருக்காங்க. துஷாராக்கு நல்லா போடுறவங்க இல்ல சமீரா, அதான் சமீராக்கு கிளிக் ஆகினா மட்டும்தான். ஏன்னா துஷாராக்கு ஸ்லிங் ஆகல. மதுசங்கா நியூ பால் போடுவாரு, ஆனா அந்த அளவுக்கு ஒர்க் ஆக மாட்டேர்ல. கரெக்ட். டீக்ஷனா வச்சுன்னா நம்பி போனோம் அவங்க பவர் பிளே. டீக்ஷனா ராஜ் பண்ணா மிடில் ஓவர் அடி வாங்கிடுவாங்க, வெள்ளலகை போட வைப்பாங்க, அடி வாங்கிடுவாங்க. கரெக்ட் தான். அவர் டெஸ்ட்ல சூப்பரா போடுவாரு, T20 அவர் கண்டெயின் பண்ண முடியாது அப்படின்னாரு. மிடில் ஓவர்ஸ் அவங்க மேத்யூஸையும் டீசல் வச்சு தள்ளுருவாங்க. உன் கணக்கு பிரகாரம் வெள்ளலகாவை சேர்க்க மாட்டாங்க. 2 ஸ்பின்னரா மேத்யூஸ் இல்ல தனஞ்சயா 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஆடுவாங்கன்னு சொன்னாரு. இல்ல 2 பேரும் ஆடுவாங்க. தனஞ்சயும் ஆடுவாங்க. அப்ப ஷனக்கா ஆட முடியாது. ஷனக்கா பவுலிங் பண்ண அவர் பவுலிங் போட மாட்டாரு போல, அதனால அவர் ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஷனக்கா. இல்ல ஷனக்கா வந்து ஓப்பனா சொன்னா கேப்டன்ஷிப் கொடுத்தனாலதான் போட்டுனே நாங்க. இப்ப அதை தூக்கிட்டாங்க. அந்த மனுஷனை ஆன் அண்ட் ஆஃபரா வச்சுப்பாங்க. அதனால தனஜயாவும் ஆஞ்சலோ மேத்யூஸ் கண்டிப்பா உள்ள போட்டுப்பாங்க. தனஜயா கண்டிப்பா இருப்பான். மேத்யூஸ் லாஸ்ட் வேர்ல்டு கப்பா இருக்கும், எனக்கு தெரிஞ்சு அவரையும் உள்ள ஆட வச்சிருவாங்க. அதனால இப்ப அவங்க பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் எப்படி பிக் பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்லைன்னா வந்து அவங்க கிட்ட அசரங்காவும் இருக்கான் ஸ்பின் போட. அசரங்கா இருக்கான், அசலங்காவும் இருக்கான், அவனும் ஸ்பின் போடுவான். ஒருத்த லெக் பிரேக், ஒருத்த ஆஃப் பிரேக். அதெல்லாம் அவங்களுக்கு பவர் பிளே ஒழுங்கா பண்றதுக்கு கிளிக் ஆயிட்டாரு ஒரு பவுலர்னா, அப்போ அவங்க பயங்கரமான டீமா இருப்பாங்க. பாப்போம். ரெண்டு வித்தியாசமான டீம் அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னா கிஷோர் சொன்னதுபடி இல்லாம நான் வந்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா கூட ஆட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ரீலங்கா கூட ஆட வாய்ப்பு இருக்கு. இல்லடா அட்லீஸ்ட் இந்த ஒரு வாட்டியாச்சு. நான் இன்டர்நெட் 50 ஓவர்ஸ்ல அப்படிதான் ரொம்ப நாளா சொல்லிருக்கேன். 3 வேர்ல்டு கப் சொல்லிருக்கேன். கப் அடிக்காதவங்க அடிங்க, கப் அடிக்காதீங்கன்னு. நான் இப்பயும் அதான் சொல்ல வரேன். கப் அடிக்காதவங்க அடிச்சாங்கன்னா அது ஒரு சந்தோஷம். அதோடு திருப்பி அடிச்சாலே 5, 4, 3, 2 அப்படின்னு சொல்லணும். புதுசா ஒருத்த அடிக்கிறான்னா அவன் சந்தோஷப்படுவான்ல. புது டீம் அடிக்கிட்டோம், அது யாரானாலும் சரி. சரி, ஓகே. லெட்ஸ் சீ டுமாரோ. நாளைக்கு வார்ம் முடிஞ்ச அப்புறம் என்ன காம்பினேஷன்ல வர போறாங்கன்னு ஒரு அசம்ஷன்ல வந்து பேசலாம், பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.